படம் வந்து சூப்பர் படம். வேற மாதிரி சந்தனம்க்கு வந்து செம்ம கம்பேக் படம் இது வரும். படத்துல மெயின் கேரக்டர்ஸ் மொத்த ராஜேந்திரனும் சந்தனம் தான். ஜிவிஎம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்து லாஸ்டா கிளைமேக்ஸ்ல வந்து தலை ரெஃபரன்ஸ் கூட இருக்கு படத்துல. தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரே சீன்னா மஞ்சுபல் பாய்ஸ் படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு படம். வேற மாதிரி இருக்கு. செல்வராகவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். படம் வேற மாதிரி இருக்கு. என்ன அந்த கிசா 47 சாங் டெலீட் பண்ணதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதை சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் 10க்கு இந்த படத்துக்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது தியாகம் பண்ணிருப்பாரு. அந்த சீன் வந்து சோகமா தான் போட்டிருப்பாங்க. ஆனா தியேட்டர்ல அந்த சீனுக்கு எல்லாமே சிரிப்பாங்க. சோகமான சீனுக்கு காமெடியா பாட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. வேற மாதிரி. ஐயோ, அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த சீன் எல்லாம் எனக்கு படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சந்தனம்க்கு செம்ம கம்ப. டிடி ரிட்டர்ன்ஸோட டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு வேற மாதிரி போகுது. வேற மாதிரி படம். சூப்பரா ரசிச்சாங்க. கையில தட்டினாங்க. சூப்பரா படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாவே காமெடி. சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் சந்தானம் படம் பார்த்ததுலே பழைய சந்தானம் பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பழைய காமெடி ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு படத்துல. இல்ல சூப்பரா நல்ல காமெடியா இருந்துச்சு. வயிறு தான் வலிக்குது சிரிச்சு. நல்ல காமெடி கலெக்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாம் பாதி பேர் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட முடியல. அந்த அளவு சீப்பா இருந்தது. நல்ல காமெடி கலெக்ஷன் நல்லா அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்னோட சஜஷன் வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓஜி சந்தானத்தை பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ஒரு மாதிரி ஃபீலாகவும் இருந்தது, ஒரு மாதிரி காமெடியாகவும் இருந்தது. கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் வச்சாங்க, காமெடி பண்ணவும் வச்சாங்க. நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அது ஓரளவுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நல்லா பண்ணி அவங்க கேரக்டருக்கு எதாவது பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லாதான் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. புரியல. காம்போ நல்லாதான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. எல்லாரும் பண்ணி பார்க்கலாம். சந்தானம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட காமெடி, சாங் செலெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நான் இப்பதான் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். எல்லாரும் ஆக்டிங்குமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே த்ரூ அவுட் த மூவி இருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். அவரு தான் அல்டிமேட் அங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு. ஆமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அவங்கதான் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. புரியல. கண்டிப்பா அது வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமா ப்ரோ, கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்தது. அந்த இது லீட்லாம் கொடுக்கல ப்ரோ. கௌதம் மேனன் இந்த மாதிரி காமெடியா பார்க்க ஏத்துறீங்களா? நல்லா இருக்குண்ணா. நானே படம் பார்க்கணும். நல்லா இருக்கு. நீ தான் தூங்கி இந்த நாயே கேட்காதீங்க ப்ரோ. படம் சும்மா காமெடி ப்ரோ. நம்ம காமெடி தான் இல்ல, தூங்கிட்டா. சூப்பரா பண்ணியிருந்தாரு ப்ரோ. லாஸ்ட்ல தான் அவர் இறந்துட்டாரு. அவர் இருந்தா நல்லா இருந்திருக்கணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போச்சு. இருந்தாலும் ஓகே ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. வாட்ச்
சூப்பர் ப்ரோ. அவர் தான் ப்ரோ இந்த படத்துல காமெடி. அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் தான் இது பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஒர்த்து ப்ரோ படம். லீவுக்கு வந்து பார்த்தா ஒர்த்து ப்ரோ. எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நல்லா வந்து பார்க்கலாம். ஒர்த்து. நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்க்கலாம். புரியல ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு. புரியல. அவருக்கு அப்படி நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். செம்ம அல்டிமேட் காமெடிங்க, செம்ம கம்பேக்குங்க இந்த படம். இது மாதிரி வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி வந்து கண்டிப்பாக வந்து வந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. இது வந்து கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலிக்கு. ஏன்னா இது வந்து சந்தானம் வந்து பக்காவான கதையை சூஸ் பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது இது ஹாலிவுட் படத்தை அப்படியே கொண்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. வேறு மாதிரி ஆயிரும்னு பார்த்தா கூட கண்டிப்பாக வந்து நல்ல மேட்சாக இருக்குது இந்த படத்தில். ரிவ்யூ செம்மையாக இருக்குது. பட் எப்பயுமே நம்மளுடைய கொடுக்கக்கூடிய ரிவ்யூ வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு துடுப்பாக இருக்கணும், தடுப்பாக இருக்கக்கூடாது. செம்மையாக சொல்லியிருக்காப்புல. இந்த ரிவ்யூடைய கதையை தான் இருக்குது அல்டிமேட்லி. கௌதம் மேனன் வந்து அவருடைய ரோல் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டராகவும் ஒரு ஹீரோவும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவரு கொஞ்சம் ப்ளஸ் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் மொட்டை ராஜேந்திரன் அண்ட் இவருடைய இது வந்து அல்டிமேட் காமெடி. சந்தானம் சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் படம். பசங்களை நல்லா என்ஜாய் பாய்ஸ் எப்படி இருந்தது? அது கொஞ்சம் நல்லா சிரிப்பா வந்தது. எப்பயும் போல எப்பவுமே நான் சந்தான படம்னாலே நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, நல்லா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. பட் அது ப்ரோ கம்மி பண்ணியிருக்கலாம். ப்ரோ ரொம்ப பேசியிருக்காரு. நல்லா இருக்கு, ஆனால் காமெடியாக இருக்கு படம். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அவரு கேரக்டர் சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. அது இப்போ மறுபடியும் லெவலில் எடுத்து வருவார்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஆனால் படம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. போர் அடிக்காமல் போகுது, டைம் பாஸ் ஆகுது, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணுறோம்.